அதிமுகவுடன் கூட்டணியை அறிவித்து முக்கிய கட்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மெகா கூட்டணியை கட்டமைத்து விட்டது. அதாவது எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் யாருமே கிடையாது, பாஜக மட்டும்தான் இருக்கிறது. பாஜக வந்ததன் காரணமாக மற்ற யாருமே கூட்டணிக்குள் அதிமுகவுடன் வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டிருக்கிறார். தேமுதிக முதற்கொண்டு யாருமே வரவில்லை என திமுக போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை ஏளனமாக பேசினார். ஆனால் இன்று கூட்டணி பற்றின பேச்சுக்கள் அடிபடுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏனென்றால் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மெகா கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறது. இதிலையும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் சிறுபான்மையின மக்கள் அதிமுகவிற்கு எதிராக இருக்கிறார்கள் என சொல்லிக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியுடைய ஆதரவுடன் நேற்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவிற்கு தங்களுடைய முழு ஆதரவையும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த இஸ்லாமிய கட்சி கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் அதிமுக கூட்டணியில் புரட்சி தமிழகம் கட்சி இணைந்திருக்கிறது. அக்கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி தனது ஆதரவாளருடன் சென்று சென்னை பசுமை வெளிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். இதனையடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக ஏர்போர்ட் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். சமீப காலமாக பல சிறிய கட்சிகள் அமைப்புகள் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளித்து வருவது திமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நேற்று தினம் 2 முக்கியமான நிகழ்வுகள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. 2 பேருமே எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க. முதலாவதாக புரட்சி தமிழகம் கட்சியுடைய முக்கிய நபராக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியுடைய தலைவர் ரகுத் இப்ராஹிம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவிற்கு தங்களுடைய முழு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி கட்சியாக இருப்பதற்கு தொண்டர்கள் அனைவரும் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகவும் பரபரப்பான ஒரு தேர்தலாகவும் இருக்க போகிறது. மும்முனை போட்டி என்பது இருக்க போகிறது. அந்த மும்முனை போட்டியிலே விஜய் என்பது உள்ளே இருப்பதால் அதாவது போட்டி என்பது இன்னும் மிக தீவிரமாக இருக்க போகிறது. திராவிட கட்சிகளா அல்லது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளா? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திராவிட கட்சிகளான அதிமுக திமுக இடையே தான் மிகப்பெரிய போட்டி என்பது இருக்க போகிறது. அதிலே அதிகப்படியான தொகுதிகளை அதிமுக வெல்வதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அந்த வெல்வதற்குரிய வாய்ப்புகள் அனைத்தும் அதிமுகவுடைய தொண்டர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் தினம் தினம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.